ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சண்டே ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி தான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி இந்த பிரியாணியை பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 300 கிராம், அரிசி இந்த கிளாஸில் தான் அளந்திருக்கேன், 1.5 கப் எடுத்திருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணதும் நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை அரிசியை கழுவி ஊற வைக்கிறது தான். பாத்திரம் சூடானதும் அதில் ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பல்லாரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பல்லாரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, மல்லி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்குங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் இப்போ சிக்கன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி அதில் பிரியாணி மசாலா, உப்பு, தயிர், ரம்பா இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அகைன் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணியோடைய ஃப்ளேவரே நம்ம இப்படி ஆட் பண்ணுற எல்லாத்தையுமே நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. 1.5 கிளாஸ் அரிசி எடுத்தோம். ஸோ 3 கிளாஸ் வெண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க. 10 மினிட்ஸ் மேலே போச்சுன்னா அடி பிடிச்சிரும். கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ட்ரை ஆயாச்சு. இப்போ இதை அகைன் ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நல்லா லெவல் பண்ணுங்கள். மீதம் இருக்க நெய்யெல்லாம் இப்போ இதில் மேலே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேஸை ஆனில் வைங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். 1/2 அன் ஹவர் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பிரியாணி தயார். இந்த சிக்கன் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.